என்னங்க உனக்கு கேட்கலையா? என்னது அங்க கத்திக்கிட்டு இருக்க? அந்த பாட்டா? ஏய், அது பாட்டா? அம்மனே என் காதுல வந்து நான் இருக்கேன்னு குத்தி குத்தி காட்டிக்கிட்டு இருக்கா. அவ ஏதோ சித்து வேலை பண்றாளோ இருக்குங்க. இல்லாமல அம்மன் சிலையில கண்மலர் தானா வந்து உட்கார்ந்துருக்கோம். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அது இந்த ஊரை காக்குற அம்மன் செய்யற வேலைதான். ஐயோ, நான் கூட இப்ப வரைக்கும் சித்து வேலைன்னு இல்ல நினைச்சேன். எல்லாம் அந்த சாமியோட வேலைன்னா அப்ப அவளுக்கு அந்த அம்மனோட அருள் இருக்குமோ? என்னங்க, அந்த ஆத்தா இவ்வளவு சக்தியா இருக்கும்போது நம்ம இனிமே எப்படிங்க அந்த கோயிலுக்குள்ள போறது? அம்மன் சக்தியால நம்ம பயமுறுத்த மட்டும்தான் முடியும். ஆனா தீய சக்தியில இருக்கிற அந்த மந்திர சக்தி ஆத்தாலேயே கட்டி போடும். மந்திர சக்தியா? அப்படின்னா அம்மனோட சக்தியை விட பெருசா? ஞாபகம் இருக்கா? அன்னைக்கு ஒரு சேட்டு அந்த பஞ்சலோக சிலையை வைக்க நம்ம கிட்ட விலை பேசினானே. அதான் எல்லாம் மண்ணா போச்சே. அந்த 5 லட்சம் மட்டும் கிடைச்சிருந்ததுன்னா எப்படி இருந்திருக்கும்? 5 லட்சத்துக்கு எப்படி ஆண் வாய புழக்கிறிய? 50 லட்சம் கிடைச்சிருந்தா என்ன பண்ணிருப்ப? என்னங்க சொல்றீங்க? எனக்கு ஒண்ணும் புரியல. அந்த சேட்டு கேட்டது 2 விஷயம். ஒண்ணு அந்த ஐம்பொன் சிலை, அடுத்து அவன் கேட்டது தசபாசன சிலை. பழனி மலையில இருக்கிற அதே சிலை தான் நவபாஷன சிலை. அந்த ஊரு எங்க இருக்குன்னு தெரியுமா? எங்க இருக்குங்க? அந்த ஊர் வேற எங்கேயும் இல்லை, நம்ம ஊர்ல தான் இருக்கு. அந்த சிலை எங்க இருக்கு தெரியுமா? வேற எங்கேயும் இல்ல, நம்ம கோவிலுக்குள்ள கருவறையில இருக்கிற சாட்சாத் அம்மன் சிலையே தான். பல பூஜைகள், லட்சக்கணக்கான மந்திர உச்சாடனங்கள் பண்ண ஒரு தகட்ட புதைச்சு அதுக்கு மேல சிலைய வச்சாங்க. இந்த அம்மன் சிலைக்கு இவ்வளோ சக்தி எப்படி வந்துச்சுன்னு கேட்டியே? அந்த தகட்டால தான் அவ்வளோ சக்தியும் வந்துச்சு. இந்த சிலை மாதிரியே ஒரு போலி சிலைய செஞ்சு அந்த ஒரிஜினல் சிலைய நம்ம கோவில் கருவறையில இருந்து எடுத்துட்டு நாம புதுசா செஞ்ச டூப்ளிகேட் சிலைய அங்க வைக்கிறோம். ஏங்க, நீங்க சொல்ல சொல்ல பயம் தலைக்கு ஏறுதுங்க. ஐம்பொன் சிலைய தொட்டதுக்கே நமக்கு இந்த கதினா, மூலஸ்தானத்துல கை வச்சா நம்ம கதி என்ன ஆகும்? ஒன்றும் ஆகாது. அந்த தெய்வ சக்தியை கட்டி போடுறதுக்கு ஒரு மாய மந்திர சக்தி இருக்கு. அந்த சக்தியை ஏவி விட்டா போதும், எந்த சக்தியாலும் ஒன்னும் பண்ண முடியாது. அது மட்டும் இல்ல, எந்த சக்தியாலையும் அந்த அம்மனே நினைச்சா கூட அந்த துர்காவை காப்பாற்ற முடியாது. ரிஷி, 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 ரிஷி. சாரி சாரி மது. என்னாச்சு? ஒண்ணும் இல்ல மது. ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னியே, என்ன அது? ஓ, அது ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக் தான். சரி, மறுஜன்மம்னா என்ன? ஏண்டா? சொல்லு ப்ளீஸ். நான் ரொம்ப கன்ஃபியூஸ்ல இருக்கேன். இப்ப இருக்க ஸ்டேஜ்ல எனக்கு தலையை பிடிச்சிடும் போல இருக்கு. நீ தான் அதை பத்தி நிறைய ரிசர்ச் பண்ணிருக்கல, அதை பத்தி ஏதாவது ரியல் ஸ்டோரி இருந்தா சொல்லு. கன்ஃபார்மா சொல்லணுமா? ஆமா, சும்மா தெரிஞ்சதெல்லாம் சொல்லக்கூடாது. ப்ராப்பரா நீ ரிசர்ச் பண்ணதை மட்டும் சொல்லு. அதெல்லாம் நிறையவே ரிசர்ச் பண்ணியாச்சு. லெட் மீ ஷோ யூ.
மறுஜென்ம சம்பந்தமான ரியல் ஸ்டோரி இருக்கு. அதுல முக்கியமா பிரமோத் சர்மா அப்படிங்கிற ஒரு 5 வயசு பையன் ஸ்டோரிய இப்ப சொல்றேன் கேளு. பிரமோத் சர்மா கிட்ட அவங்க அப்பா நீ ஏன் தயிர் சாப்பிடல, சாப்பிடு அப்படின்னு திட்டிருக்காரு. அதுக்கு அந்த பிரமோத், இல்லப்பா நான் தயிர் அதிகமா சாப்பிட்டதுனாலதான் சீக்கிரமாவே செத்துட்டேன், இப்ப நான் தயிரை தொடவே மாட்டேன்னு சொல்லிருக்கான். இன்னொரு நாள் அவன் அம்மா கிட்ட நீ சமைக்கிறது எனக்கு பிடிக்கலமா, மதுராபாத்ல இருக்கிற என் பொண்டாட்டி அளவுக்கு நீ சமைக்கலன்னு சொல்ல. அத கேட்ட அம்மா ஷாக். இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தன்னோட போன ஜென்மத்து வாழ்க்கைய பத்தி சொல்லிருக்கான் பிரமோத். போன ஜென்மத்துல அவன் பேரு பரமானந்த். அவன் சொந்த ஊரு மதுராபாத். அங்க ஒரு பிஸ்கெட் ஃபேக்டரி வச்சிருந்ததா அவன் சொல்லிருக்கான். சொன்னா நம்ப மாட்ட ரிஷி, இவனை மதுராபாத் கிராமத்துக்கு கூட்டிட்டு போகும்போதுதான் அவன் சொன்னதெல்லாம் கதை இல்ல, உண்மைன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. அங்க போய் பார்த்தா அவன் ஆரம்பிச்ச பிஸ்கெட் ஃபேக்டரி நஷ்டத்துல ரன் ஆயிருக்கு. இந்த ஃபேக்டரியை காப்பாத்ததான் நான் மறு ஜென்மமே எடுத்திருக்கேன்னு சொன்னா பரமானந்த். இது எப்படி மறு ஜென்மம் தான் கன்ஃபார்ம் ஆச்சுன்னா, சாகும்போது இந்த ஃபேக்டரியை விட்டுறாதீங்கன்னு சொல்லி அவன் செத்துருக்கான் அப்படின்னு அவங்க வைஃப் சொன்னாங்க. பரமானந்த் இறந்து போனது சரியா பிரமோத் சர்மா பொறுக்கிறதுக்கு 18 மாசத்துக்கு முன்னாடிதான். வெரி ஸ்ட்ரேஞ்ச் இல்ல ரிஷி? இன்னும் இந்த மாதிரி நிறைய ஸ்டோரிஸ் இருக்கு. ஆமா, நீ எதுக்கு கேக்குற? இதை கையில் கட்டிக்கொண்டால் எந்த ஆபத்தும் நிகழாதாம். எக்காரணம் கொண்டும் இதை கழட்டவே கூடாதாம். கையை நீட்டுங்கள். ரிஷி, ரிஷி, என்ன கனவு உலகத்துல மிதக்குற? நீ சொன்னதெல்லாம் யோசிச்சு பார்த்தேன். சரி, அதை விட இதை பத்தி ரிசர்ச்ல என்ன சொல்றாங்க? நிறைய இருக்கு. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் 5th டைமென்ஷன் சொல்லுவாங்க. இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னன்னா, இப்போ ஒரு ஆள் அப்நார்மலா இறந்துட்டாருன்னு வச்சுக்கோ, அவரோட உருவத்திலேயே பல ஜெனரேஷன்ஸ் தாண்டி ஒரு குழந்தை பிறந்தா பூர்வ ஜென்மத்து டிஎன்ஏவும் இப்ப பிறந்திருக்கிறவரோட டிஎன்ஏவும் மேட்ச் ஆகும். அப்படி அதே உருவத்துல மறுபடியும் பிறக்கிறப்போ அதே சோலோட ஈஸியா கனெக்ட் ஆகுமா. இதுக்கெல்லாம் நம்ம கிட்ட விஷுவல் ப்ரூஃப் இல்லைனாலும் இத நம்பாமலும் இருக்க முடியாதுங்கிறாங்க. அதே மாதிரி இது வரைக்கும் எந்த சைக்காட்ரிஸ்டாலையும் ஒன்ன மட்டும் மறுக்கவே முடியல. என்ன? இவங்க யாருமே பொய் சொல்லலங்கிறத. அப்படின்னா இதெல்லாம் உண்மைதானே? இருக்கலாம். Why not? ரிஷி, நீ எதுக்கு சடனா ரீஇன்கார்னேஷன் பத்திலாம் கேக்குற? அதுவா, ஒரு படத்துக்காக ரிசர்ச் பண்ண. அப்போ சில விஷயங்கள்லாம் பார்க்கும்போது நம்பவும் முடியல, நம்பாம இருக்கவும் முடியல. எனக்கு ஒண்ணு தோணுது, சொல்லட்டுமா? சொல்லு. இல்ல, நம்ம 2 பேரும் போன ஜென்மத்துல ராஜா ராணியா இருந்திருந்தா எப்படி இருந்திருக்கும்? ஏன் திடீர்னு இந்த கேள்வி? சும்மாதான் கேட்கணும்னு தோணுச்சு, கேட்டேன். ஏன் கேட்க கூடாதா? உன்னோட ராணியா நான் இல்லாம வேற யார் இருப்பா? சரி விட, இன்னொரு விஷயம் கேட்குறேன். மறுஜென்மம் இருக்குன்னு ஒத்துக்கிறோம், ஆனா ஏன் மறுபிறவின்னு ஒன்று எடுக்கணும்? மறுஜென்மம் ஏன் எடுக்கிறாங்கன்னா, இப்போ உனக்கு ஒரு ஆசை இருக்கும், எனக்கு ஒரு ஆசை இருக்கும், ஆண்டிக்கு ஒரு ஆசை இருக்கும். ஏன் இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருக்குமே ஏதாவது ஒரு ஆசை இருக்கும். அதே மாதிரி இறந்து போன ஒவ்வொரு சோலுக்கும் நிறைவேறாத ஆசைன்னு கண்டிப்பா ஒண்ணு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சோலுக்கு தனக்கு நடந்த துரோகத்துக்கு பழி வாங்கணும்னு நினைக்கிற எண்ணம் இருக்கும். இன்னொரு சோலுக்கு தீரா பகையினால சபதம் எடுத்திருக்கும். இன்னொன்னுக்கு நிறைவேறாத காதலா இருந்திருக்கும். இப்படி எந்த மோட்டிவ் இருந்தாலும்
அது ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா மறுபிறவை எடுக்கும். சரி, போன ஜென்மத்துல நிறைவேறாத காதல்னு ஒண்ணு இருந்திருந்தா இந்த ஜென்மத்துல அந்த காதல் சேருமா? சேர முடியும். எப்போன்னா 2 பேரோட சோலுமே ஸ்ட்ராங்கா இருக்கணும். சம்டைம்ஸ் ஒரு சோல் மட்டும் ஏங்கிட்டு இருந்து இன்னொரு சோல் வீக்கா இருந்துச்சுன்னா விதி அவங்கள சேர்க்காமலும் பிரிக்கலாம். இது பாருங்க, நீங்க என் உயிரை காப்பாத்துனதுக்கு ரொம்ப நன்றி. அதுக்காக திரும்ப திரும்ப வந்து என்னென்னமோ சொல்லி என்ன தொல்லை பண்ணி உங்க மரியாதை நீங்களே கெடுத்துக்காதீங்க. சரி, இப்ப நம்ம ஹீரோ இந்த ஜென்மத்துல மறுபடியும் பிறந்ததுக்கு காரணமே அவனோட காதல் தான் வச்சுக்கோ. இப்போ அவன் லைஃப்ல நிறைய பொண்ணுங்க கிராஸ் பண்றாங்க. ஆனா அவனோட பூர்வ ஜென்ம காதலி இவதானே எப்படி ஹீரோ கண்டுபிடிப்பான்? ஹீரோவோட இதயத்துக்கு தோணுன அதே விஷயங்கள் அந்த ஹீரோயினோட இதயத்துக்கும் தோணணும். அப்படி தோணுச்சுன்னா அது பூர்வ ஜென்மத்து காதலுங்கிறது கன்ஃபார்ம்.
அம்மா தாய், நான் கொடுத்த பூ உனக்கு இல்ல, உனக்கு பணிவிட செய்யற உன் துர்காக்கு தான். அவளுக்கு எப்படி சொல்லி என் காதல புரிய வைப்பேன்னு தெரியல. என்ன காதலா? என்கிட்ட ஏதாவது பேசினாவது சொல்லி புரிய வைக்கலாம். எங்க என்ன பார்த்த உடனே 10 ஸ்டெப் பேக் போயிடுறா. அப்புறம் எப்படி புரிய வைக்க முடியும்? இங்க பாருங்க, நீங்க தான் துர்காவுக்கு என் லவ் புரிய வச்சு என்ன லவ் பண்ண வைக்கணும். இவனை வச்சு தான் அவளை ஒரு தெரியாம அழிக்கணும். துர்கா, நான் உனக்கு ஸ்ட்ரெயிட்டாவே சொல்றேன், நான் உன்னை பார்த்த அந்த செகண்டே என்னோட பூர்வ ஜென்மத்தை நான் உணர்ந்துட்டேன். இந்த ஒரு விஷயம் போதும் துர்கா, உன்னை அழிக்கிறேன்டி. போன ஜென்மத்துல நம்ம 2 பேரும் காதலிச்சிருக்கோம். அதையே இந்த ஜென்மத்துல நம்ம தொடரக்கூடாது? துர்கா, உன்னை விட்டு நான் கொஞ்சம் தூரம் தள்ளி போனாலே உன்னை ரொம்பவே மிஸ் பண்ண ஆரம்பிச்சிடறேன். என் லைஃப்ல இது வரைக்கும் இந்த அளவுக்கு மிஸ் பண்ணதே இல்ல. அந்த அளவுக்கு நான் உன்னை ரொம்ப டீப்பா லவ் பண்றேன். அந்த டீப் லவ் இது வரைக்கும் எனக்கு யார் மேலேயுமே வந்ததில்ல. போதும், நிறுத்துங்க. இந்த பூர்வ ஜென்மத்து பந்தம்லாம் போய் பூர்வ ஜென்மம்னு அப்படிலாம் எதுவும் கிடையவே கிடையாது. சும்மா உளராதீங்க. எனக்கு இந்த ஜென்மத்து காதலும் வேண்டாம், பூர்வ ஜென்மத்து காதலும் வேண்டாம். தயவு செஞ்சு இங்கிருந்து போங்க. துர்கா, அப்படிலாம் சொல்லாத. நான் உங்களை பார்க்கும் போதெல்லாம் என் இதயம் என்கிட்ட இல்ல தெரியுமா? இப்ப கூட என் இதயம் அவ்வளவு ஃபாஸ்டா அடிச்சிட்டு இருக்கு. சரி, நீ பொய் சொல்லாம சொல்ல. நான் உன்கிட்ட வரும்போதெல்லாம் உனக்கும் அதே ஹார்ட் பீட் அடிக்குதுல்ல? ஏன் இப்படி உளறீங்க? போங்க இங்கிருந்து. நீ உண்மையை சொல்லு துர்கா, நான் கண்டிப்பா இங்க இருந்து போறேன். இல்லனா அம்மன் மேல சத்தியம் பண்ணி சொல்லி இப்பவே போறேன். வடிவே, 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 அங்க பார், கோயிலுக்குள்ள உன் பொண்ணு ஷூட்டிங் வந்திருக்கால ஹீரோ, அவங்க 2 பேரும் சேர்ந்து கும்மாளம் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. யோ, யார் வீட்டு பிள்ளைய பத்தி யார்கிட்ட வந்து தப்பா பேசுற நீ? யோ, நான் நடந்ததுதான் சொல்றேன். பார்த்துட்டு இப்ப நேரம் ஓடி வரேன். நாளைக்கு அக்கம் பக்கத்துக்கெல்லாம் தெரிஞ்சு ஊருக்கு முன்னாடி மான கௌரவம் எல்லாம் போறதுக்குள்ள எல்லாரும் போய் பாருங்க. போங்க போங்க போங்க. டேய் டேய் யோ, இங்க பாருங்க, என்ன இந்த ஊரே தெய்வமா பாக்குது. நீங்க இங்க இருந்து போயிடுங்க. ஊர்ல யாராவது நீங்க இப்படி பேசுறத பார்த்தாங்கன்னா கொன்னே போட்டுருவாங்க. எல்லாம் போச்சு. நான் என்ன நடக்க கூடாதுன்னு நினைச்சனோ அதெல்லாம் நடந்துட்டு போல இருக்கே. அந்த சினிமாக்காரனோட சேர்ந்து நம்ம குடும்ப மானத்தை நடுவு வீதிக்கு கொண்டு வந்துட போல இருக்கே. போச்சு. படிது, அவன் 1000 சொன்னாலும் நம்ம பொண்ணு பேர்ல நமக்கு நம்பிக்கை வர வேணாமா? ஆமா ஆமா ஆமா, இவரை அப்படியே பெத்து வளர்த்து சீராட்டி ஆளாக்கிட்டாரு. நாம பொண்ணாமே நம்ம பொண்ணு தா இப்ப போறவன் சும்மா இருப்பானா? ஊரெல்லாம் போய் தொண்டரை போட்டு ஊரை கூட்டிட்டு போய் அசிங்கப்படுத்திட்டானா அப்புறம் எல்லாரும் ஒண்ணு சேர்ந்தாங்கன்னு வச்சுக்கோ, கடைசியில் நம்மள நடுவு தெருவில் நிக்க வச்சிருவாங்கயா. இது பார்வடிவு, அவன் ஊருக்குள்ள போய் ஒவ்வொரு வீட்டு கதவையும் தட்டி நம்ம பொண்ணை பத்தி 1000 தான் தண்டோரா போட்டாலும் சரி, இந்த ஊர் ஜனங்க ஒருத்தங்க கூட என் பொண்ணை பத்தி தப்பா நினைக்க மாட்டேன். நான் சத்தியமா சொல்றேன். வாங்க வாங்க. சீக்கிரம் வாங்க. எல்லாரும் வந்து நீங்களே அந்த அநியாயத்தெல்லாம் பாருங்க. இன்னைக்கு அவன் நம்மள அசிங்கப்படுத்த போறான்.